இந்த இடி உழுது, இடி இடி இது என்ன? இந்த இடிங்கிறது என்ன? நாங்கெல்லாம் இடி இடிச்சா சிலவங்க பயந்துருவோம், சிலவங்க எங்களுக்கு இரும்பொன்றிக்குத்தானே இடிய தாக்காது, பின்னால பார்ப்போம் இன்ஷா. இடி என்கிறது மலக்குடைய தஸ்பீஹ். இடி என்கிறது என்ன? அரபுல சொல்ற ராத், சூரத்துர் ராத் என்று தனி சூறாவே குர்ஆன் இருக்கு. வயுஸப்பிஹுர் ராது பிஹம்தி. அந்த இடியை அனுப்புறது மலக்கு தான், மலக்குடைய சத்தம் தான். ஷியாக்கள் சொல்லுவாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு சத்தம் போடுறாங்க. இடி விழும் பொழுது இடியுடைய சத்தம் வரும் பொழுது சொல்லுவாங்க இது அலி ரலியல்லாஹுடைய சத்தம் அம்பாங்க. பிள்ளை தஃப்சீர்களை பார்க்கும் பொழுது இடி என்கிறது மலக்குடைய தஸ்பீஹ். மலக்குடைய தஸ்பீஹ் இடியா இருந்தா எவ்வாறு இருந்திருக்கு? ஹதீஸ்ல வந்திருக்குது, அப்தத்திஸ் ஸமா, வானம் குமுறுகிறது. வஹுக்கலஹா அன் தஇத்த, வானம் குமுறுவது. குமுறுண்டா என்ன? சத்தம் போடுறது. அதற்கு கடமையாக்கப்பட்டு விட்டது. ஏன்? வானத்தில் 4 விரல்கள் வைக்கும் இடம் இருந்தால், இந்த அளவு இடம் இருந்தா அந்த இடத்துல ஒரு மலக்கு சுஜூதில் இருக்கிறார், தஸ்பீல் இருக்கிறார். அவ்வளோ நிறைய மலக்கள். கண்ணுக்கு விளங்குது இல்லை? இன்ஷா அல்லாஹ் சக்கராத்ல விளங்கும். எப்ப விளங்கும்? சக்கராத்ல மலக்குகள் விளங்கணுமே கட்டாயம். இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க சஹாபாக்களை பார்த்து, உயிர் பிரிகிற தருணம் நான் மௌத்தானா சொல்லுங்க, மௌத்தாகாட்டி சொல்லிடாதீங்க. மலக்குகள் வந்து முசாஃபஹா செஞ்சாங்க. சக்கராத்ல முசாஃபஹா நடக்குது. இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட மலக்குகளுடைய தஸ்பீஹ். மலக்குகள் பேச ஆரம்பிச்சாலே தஸ்பீஹை கொண்டு அல்லாஹ்வோட பேசுவாங்க. எப்படி? அல்லாஹ் சூரா பக்ரால சொல்றான். இப்ப அல்லாஹ் சொல்லிட்டானே, قال إني أعلم ما لا تعلمون. அல்லாஹ் சொல்லிட்டான் உங்களுக்கு தெரியாதெல்லாம் எனக்கு தெரியும். மலக்கு என்ன பதில் சொன்னாங்க? قالوا سبحانك. இதான் தஸ்பீஹ். قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. சொன்னாங்க, யா அல்லாஹ் நீ தூய்மையா, சுப்ஹானக், எங்களுக்கு அந்த அறிவு இல்லையா அல்லாஹ், நீ படிச்சு தந்தது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். இது மலக்குடைய தஸ்பீஹ், சுப்ஹானக். இரண்டாவது. மூன்றாவது சூரத்துல் அம்பியால் அல்லாஹ் சொல்றார், நாங்களா சாப்பிடுவோம் தானே, குடிப்போம், தூங்குவோம், மனைவி மக்களோட வாழுவோம். மலக்குகளுக்கு இந்த வேலை ஒன்றும் இல்லை. மலக்குகள் சாப்பிடுறது இல்லை, மலக்குகள் குடிக்கிறது இல்லை, மலக்குகளுக்கு திருமணம் இல்லை, தூக்கம் இல்லை. அப்ப என்ன வேலை? தஸ்பீ. தஸ்பீ செஞ்சிட்டே இருக்கணும். அல்லாஹ் சொல்றார், யுஸப்பிஹூனல் லைல வன்-நஹார லா யஃப்தரூன். விடாமல் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். மலக்குகளுக்கு அல்லாஹ் ஒரு தஸ்பீயை கொடுத்திருக்கிறார். என்ன தஸ்பீ? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி. இதான் தஸ்பீஹ் அவங்களோட. சுப்ஹானல்லாஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி. இது மலக்குகளுடைய தஸ்பீஹ். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தஸ்பீஹ் அல்லாஹ் கொடுத்து வச்சிருக்கிறார். எங்களுக்கு நாங்க 15 தஸ்பீஹ் எழுதி தந்திருக்கிறேன். நான் கடைசியாக அதை விளங்கப்படுத்துறேன். 15 தஸ்பீஹுடைய மலக்குடைய தஸ்பீஹும் எங்களுக்கு தரப்பட்டிருக்கு. இப்ப மலக்குகளுக்கு தொடராக தஸ்பீஹ் இருப்பாங்க, தஸ்பீஹை விட மாட்டாங்க. சரி, மலக்குகளுடைய பல வகைகள் இருக்கு. ஒரு வகை மலக்கு கரூபியூன். கரூபி மலக்குடைய ஒரு வகை இருக்குது, கரூபியூன். இவங்க தான் லௌஹுல் மஹ்ஃபூதில் இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றானே, லா யமஸ்ஸுஹு இல்லல் முطஹ்ஹரூன். கரூபியூன். இரண்டாவது மலக்குகள் யாரெண்டா அர்ஷ சுமக்கிறார்கள், ஹமலத்துல் அர்ஷ். இந்த அர்ஷ சுமக்கிற மலக்குகள் தஸ்பீஹ் செஞ்சுட்டே இருக்கணும். அவங்க தஸ்பீஹ் செஞ்சு கொண்டே இருக்கும். அல்லாஹ் சூரத்து ஜுமர் 75வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், எங்களை பார்த்து சொல்றான், வதரல் மலாயிகத ஹாஃபீன மின் ஹவுலில் அர்ஷ் யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம்.
நீங்க பாப்பீங்க, அரிசிக்கு சூடாக இருக்கும் மலக்குகள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்வை தஸ்பீஹ், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். சூரா காஃபிர் 7வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்றார், الذين يحملون العرش ومن حوله يسبحون بحمد ربهم. அரிஷ சுமக்கிறாங்களே மலக்குகள், இவங்க அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்துட்டே இருப்பாங்க. நாங்க செய்யற 100 தஸ்பீஹ் 33 தஸ்பீஹ் கணக்கெடுக்காம செய்யற தஸ்பீஹ் அல்லாஹ்க்கு தேவைப்படாது. சில நேரம் கணக்கெடுக்காம தான் உலகான தஸ்பீஹ் செஞ்சிருப்போம் நினைக்கிறேன். யாரும் இந்த தஸ்பீஹ பத்தி படிக்காம தஸ்பீஹ் செய்யறாங்களோ அவங்க கணக்கெடுக்காம தஸ்பீஹ் செஞ்சிருக்கோம். வெண்டைக்கு இஷா தொழுது தஸ்பீஹ் செஞ்சோம். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இஷா தொழுது இமாம் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்றார், நீங்களும் சுப்ஹானல்லாஹ்ன்றீங்க. சுப்ஹானல்லாஹ்னு சொல்லும் பொழுது உங்களோட கல்புல இந்த சிந்தனைகள் வந்ததா? அல்லாஹ்வை நான் பரிசுத்தம் செய்கிறேன், பிள்ளைகளை விட்டு பரிசுத்தமானவன் அல்லாஹ், கூட்டை விட்டு பரிசுத்தமானவன் அல்லாஹ், குறைகளை விட்டு பரிசுத்தமானவன் அல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இல்ல சும்மா கிளிப்புள்ள பாடம் மாதிரி சுப்ஹானல்லாஹ் சொன்னமா? நாங்க எங்களை மாற்றிக்கொள்ளோம், நண்பர்களுக்கு இதை படிச்சு கொடுப்போம். அதனால நான் 92 ஆயத்தை சுருக்கினை கொண்டு வந்திருக்கேன். எவ்வளவு நேரம் போனாலும் பரவாயில்லை என்று அவ்வளோ விடயத்தையும் படிக்கும். அப்பதான் ஒரு சுப்ஹானல்லாஹ் எங்களுக்கு போதும்.